முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாதா? அந்த துணியை தலையில கட்டுறான், தலைப்பா கட்டிட்டான். இன்னைக்கு வைகுந்தரை வழிபடுகிற எல்லாரும் பாத்தீங்கன்னா தலையில அப்படி கட்டிட்டு இருக்கிறது காரணம் தான். கட்டுறான், இப்படி நேர போடுவான், கட்டிட்டான். கோயிலுக்கு பாக்குறான், நீ தீட்டுறான் அப்படியா? கோயில் எனக்கு தீட்டுறான். வெள்ளவடா கண்ணாடிங்களா, கண்ணாடிய பாரு, நீ தெரியாடா, நீ தாண்டா கடவுள், உன்னை நீங்க கும்பிடுறா. பல சாதி 18 சாதிகளும் ஒன்னா இருந்து சாப்பிடணும்னு இன்னைக்கு துவையல் விருந்துன்னு வச்சு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு சாப்பிட வச்ச பெருந்தகை புரட்சியாளர் வைகுந்தர். எல்லா சமூகமும் ஒரே கிணற்றில் தண்ணி அள்ளி குடிக்கணும்ட்டு சொந்த நிலத்தில் ஒரே கிணறு வெட்டி எல்லாரும் தண்ணி அள்ளி குடிங்க என்று சொன்ன புரட்சியாளர் வைகுந்தர். இளவயது திருமணத்தை எதிர்த்தார். பெண்ணிய உரிமைக்கு பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும்னார். விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார். அதேதான் பேசுங்களேன். அதேதான் பிற்காலத்தில் பெரியார் தொடர்ந்தார் என்று பேசுங்களேன். நாங்க ஒண்ணு தமிழக பாடநூல் மற்றும் கல்வி வளர்ச்சி கழகத்தின் சார்பாக தமிழரசு சார்பில் இந்த சுபநேர வெளியிட்டிருக்காங்க. 1924-25 நடந்த அந்த வைக்கம் போராட்டம் குறித்து தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திராவிட மாடல் பல ஸ்டிக்கர்களை ஒட்டும். ஏற்கனவே ஈவே ராமசாமி நாயகர் யுனெஸ்கோ விருது வாங்கினார் என்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினார்கள். சமூக வலைதளத்திலே பலரும் அதை உண்மை கதையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பிறகும் தொடர்ச்சியாக அந்த பொய்யை சொல்லி வருகிறார்கள். இப்பொழுது வைக்க போராட்ட வீரர் என்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பல புதிய புத்தகங்களை எல்லாம் இவர்களே கட்டமைத்து எழுதி வருகிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் டி.கே. மாதவன் மற்றும் கேளப்பன் போன்றவர்கள். கேளப்பன் யாருன்னா கஷேத்திர சம்ரக்ஷண சமிதி என்று திப்புவால் அளிக்கப்பட்ட கோயில்களை புனரமைப்பு செய்தவர். அப்படிப்பட்டவரை இவர்கள் வரலாற்றிலிருந்து மறைத்து கடைசி நேரத்தில் ராஜாஜியால் காங்கிரஸ் சார்பாக அனுப்பப்பட்ட ஈவே ராமசாமி நாயக்கருக்கு இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடலுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவது புதிதல்ல. கேரளாவில் போயிட்டு இன்னைக்கு வைக்கம் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரியார் அவர்களுக்கு வந்து போயிட்டு அங்கே ஒரு 8 கோடி ரூபாய் செலவில் வந்து அவருக்கு வந்து ஒரு நினைவகத்தை கட்டிட்டு ஒரு நூலகமும் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், வைக்கம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பெரியார் அவர்களால் அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படலை. அதை முடிச்சு வச்சதும் அவர் கிடையாது. ஆக்சுவலாக அங்கே வந்து அந்த வைக்கம் அப்படிங்கிற அந்த போராட்டம் எது நடக்குதுன்னா, அந்த ஒரு ஆக்சுவலாக அது ஆலய நுழைவு கிடையாது, அந்த தெருக்குள்ளேயே நடக்க விடலை. கோவிலை ஒட்டி இருக்கிற அந்த தெருக்குள்ளேயே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில அந்த புலையர்கள் ஈடவர்கள் அவர்களெல்லாம் அங்கே விடலை. இப்போ அங்கே அந்த பிரச்சனைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறவங்க யாருன்னா அங்கே டி.கே. மாதவன், அவர் கேசவ மேனன், அப்புறம் இன்னொருத்தர் அந்த ஜார்ஜ் ஜோசப்ங்கிற ஒரு பாரிஸ்டர் பட்டம் வந்த ஒரு லாயர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சு காங்கிரஸ் இயக்கம். காங்கிரஸ் இயக்கம் அவங்களுக்கு பெரிய பேக்கப்பாக இருந்து பிரச்சனை கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட இந்த போராட்டம் நடக்குது. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரையா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட இந்தியாவிலேருந்து பல இடங்கள்லேருந்து சில பேரை போய் நீங்கள் போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் காங்கிரஸ் சார்பாக, ஏன்னா காங்கிரஸ் வந்து அப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற இயக்கம் தானே, இப்போ தான் அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்குது தமிழ்நாட்டிலலாம். அப்போ போய் அவங்க என்ன இது பண்ணுறாங்க, அப்போ வந்து காங்கிரஸில் ஈவராக இருக்கார், அப்போ அவரை போய் நீங்கள் போய் அதுக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே இவர் அங்கே போகிறாரு. போனோன்னா அங்கே ஒரு 3 நாள் 4 நாள் இருந்தோன்னா அவர் திருப்பி உள்ளே பிடிச்சி போட்டுட்டாங்க. இதுதான் இவரோட ரோலங்க. போனாரு, இவர் நின்றுட்டு வந்தாரு. இவரை போல இந்தியாவிலேருந்து பல பேர் போனாங்க.
இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததும் அவர் கிடையாது, அதை பெரிய லெவலில் கொண்டு போய் அதை முடிச்சு வச்சதும் இவர் கிடையாது. எல்லாரும் பண்ணுறப்ப நானும் போய் நின்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு வந்துட்டாரு. தமிழ்நாட்டிலேருந்து காமராஜர் அவர்கள் இவங்கெல்லாம் பக்தவச்சலம் அவர்கள்லாம் கூட போயிட்டு வந்தாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வைக்கம் போராட்டத்தையே உயிர் கொடுத்து உருவாக்குனவரே பெரியார் தான் அப்படின்ற ஒரு பில்டப்பை கொடுக்குறீங்க. இதனால நீங்களாம் கோயிலில் சாதாரணமாக போயிட்டு வர முடியுது. அவர் மட்டும் இல்லை, நீங்களாம் கோயிலுக்கு வெளியே தான் நின்று சாமி கும்பிட்டுருக்கணும். ஏண்டா முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, அதை ஒத்த பறிக்கல மறைக்கிறீங்க. முத ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினது வைத்தியநாத ஐயரும் முத்துராமலிங்க தேவரும் தான். அதை சட்டமாக்குனது மூதறிஞர் ராஜாஜி. போய் வரலாறு படிங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க நிம்மதியாக கோயிலார போயிட்டு வரீங்கன்னா அது காரணம் எங்கள் டாடி தாத்தா தான். எது? நாங்க சாமி கும்பிட்றதுக்கு உங்க தாத்தா காரணமா? அந்த சாமியே இல்லைன்னு தானடா உங்க தாத்தா உருட்டிக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எப்படா சாமி நம்பிக்கைலாம் வந்தது? ஒண்ணு சாமி இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏதாவது ஒரு பக்கம் உங்க தாத்தாவை நிக்க சொல்லு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. டேய் ஏதாவது பதில் சொல்லிட்டு போடா. டேய் போயா ஆட்ரா சக்க. இது வரைக்கும் நீங்க தானே கோயில் போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் போறேன் பாருங்க. நீதான் சாமி இல்லைன்னு சொல்லியாடா, நீ ஏன் கோயிலுக்கு போற? அட கோயிலுக்கு என்ன சாமி கும்பிட போறேன், தமிழ்லயே அர்ச்சனை பண்ணலான்ட்டு எங்க தலை ஆர்டர் போட்டிருக்காரு. அதை சொல்லி ஐயட்ட வம்பிழுக்க போறேன். ஓ சரி, உன் பேரு ராசி நட்சத்திரம்லாம் சொல்லு பாப்போம். பேரு சூரிய பிரகாஷ், ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஏடா அர்ச்சனை மட்டும் தமிழ்ல போல சொல்லிட்டு நீ சமஸ்கிருதத்துல சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா தமிழ்ல சொல்றான். என்னது தமிழா? அப்ப இதெல்லாம் தமிழ். Untouchable Hindu woman by the kingdom of Travancore in the present-day Kerala state of India, if they wanted to cover their breasts in public until 1924. The lower caste and untouchable woman தோல்சீலை கழகம் பற்றி புது புது விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. சில குழப்பங்களும் வருகின்றன. சேரநாடு தமிழர் நாடு, தமிழ்நாடு என்பதை அறிவீர்கள். அது காசர்கோடு முதல் குமரிமுனை வரை பரவி கிடந்தது. கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் வடபகுதியில் மலபார் பகுதியில் ஆரியரான நம்பூதிரி நாயர் குடியேற்றம் நடந்தது. பல சேர அரசர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிபி 12ஆம் நூற்றாண்டளவில் சேர நாட்டின் மைய அரசு குலைந்தது. தெற்கில் கோட்டயம் முதல் குமரி வரையுள்ள பகுதி வேநாடு என்னும் பெயரில் தமிழர் நாடாக 18ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. வேநாட்டை ஆண்ட திருப்பாப்பூர் திருவடிகள் நாடார்கள். வேநாட்டின் நிர்வாகத்திலும் படையிலும் நாடார்களுடன் முக்குவர், ஈழவர், புலையர் போன்ற தமிழ்ச்சாதியினர் பங்காளிகளாக இருந்தார்கள். நாயர் படை அப்போது கிடையாது. சேரநாடு பல சிற்றரசுகளாகி சிலவற்றில் நம்பூதிரி நாயர் ஆட்சி அதிகாரம் ஏற்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வேநாட்டிலும் நம்பூதிரி நாயர் ஆதிக்கம் ஏற்பட்டது. நம்பூதிரிகள் கோவில்களை மையமாக கொண்டு செயல்பட்டார்கள். பாண்டிய நாட்டில் நாயக்கர்கள் படையெடுத்து வந்து ஆட்சியை கைப்பற்றியது போல சேர நாட்டிலும் வேநாட்டிலும் படையெடுப்பின் மூலம் ஆட்சி மாற்றம் நடக்கவில்லை. அரசர்கள் வஞ்சகமாக கொல்லப்பட்டதன் மூலமே நிகழ்ந்தது. மலபார் பகுதி நம்பூதிரி நாயர் வாழ்வை கேரளோர் பத்தி, கேரள மகாத்மியம் என்ற நூல்கள் வழிநடத்தின. ஆசிரியர் பெயரில்லாமல் கடவுளின் பெயரால் சமஸ்கிருதத்தில் இவை எழுதப்பட்டிருந்தன. இவற்றின் கட்டளைப்படி நம்பூதிரி மற்றும் நாயர் பெண்கள் இடுப்புக்கு மேலே ஆடை அணியாமல் இருந்தார்கள். இவர்கள் வேநாட்டுக்கு குடிபெயர்ந்த பின்னும் இந்த ஆடை வழக்கத்தை தொடர்ந்தார்கள். மலபார் மேனுவல் 1887, மலபார் நாயர்கள் 1901, திருவாங்கூர் மேனுவல் 1906 போன்ற நூல்களில் இந்த அரை நிர்வாணம் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. பல படங்களும் சான்றாகவே உள்ளன. அதே வேளையில் நாடார் பெண்களின் ஆடை பற்றி திருவாங்கூர் மேனுவலில் கூறும்போது இந்த வகையான விசித்திரமான ஆடை முறை சான்றார் பெண்களிடம் கிடையாது என நாகம்மையா ரத்தின சுருக்கமாக பதிவு செய்தார். தமிழ் பெண்கள் கழுத்து முதல் கணுக்கால் வரை சேலை அணிந்திருந்தார்கள் என்பதை இலக்கியங்கள் கூறுகின்றன. குமரி மாவட்ட பகுதி நாடார் பெண்கள் இந்த விதம் சேலை அணிந்திருந்தார்கள் என்பதை அகிலத்திரட்டு அம்மானை, தோட்டக்காரியம்மன் கதை, செண்பகராமன் பள்ளு போன்ற இலக்கியங்கள் சொல்கின்றன. பணவசதி கொண்ட நாடார் வீட்டு பெண்கள் சேலையுடன் மார்பு கச்சையையும் அணிந்திருந்தார்கள். முதலாக 1790 அளவில் வேநாட்டின் ஆட்சியை கைப்பற்றிய நம்பூதிரி நாயர்கள் கேரளோர் பத்தி, கேரள மகாத்மியம் கூறும் சாத்திர சம்பிரதாயங்கள் படி தமிழ் பெண்களும் மேலாடை அணியக்கூடாது என்றார்கள். நாடார்கள் இதை எதிர்த்தார்கள். இதுவே தோல்சீலை போராட்டத்தின் தொடக்கமாகும். 1822ஆம் ஆண்டு திருவாங்கூர் அரசு வெளியிட்ட அறிக்கை
நாடார் பெண்கள் இந்த நாட்டின் பழக்க வழக்கத்திற்கு எதிரான வகையில் ஆடை அணிகிறார்கள். இதை அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிடுகிறது. பொது இடங்களுக்கு வந்த பெண்கள் தாக்கப்பட்டார்கள். இதைத்தான் பூமக்கள் நீதமுடன் போட்ட தோல் சீலை தன்னை போடாதே என்றடித்தானே சிவனே ஐயா என்று அகில திரட்டு கூறுகிறது. இன்னொரு புறம் இழந்த ஆட்சியை பிடிக்க நாடார் தலைவர்கள் படை திரட்டிக் கொண்டிருந்தார்கள். 1803 முதல் லண்டன் மிஷனரிகளின் பிரச்சாரத்தால் பலர் கிறிஸ்தவ மதத்திற்கு சேர்ந்தார்கள். ஐயா வைகுண்டர் புதிய வழிபாட்டுடன் கூடிய பதிகளையும் நிழல் தாங்கல்களையும் கட்டினார். நாடார்கள் மட்டுமின்றி பல சாதியினருக்காகவும் அவர் குரல் கொடுத்தார். இவை மூன்றும் ஒரே காலகட்டத்தில் நடந்து கொண்டிருந்தன. கலக்கமுற்ற மலையாள ஆட்சியாளர்கள் நாடார் மக்கள் மீது படைகளை ஏவிவிட்டார்கள். களரி ஆசான்கள் கொல்லப்பட்டார்கள். ஐயா வைகுண்டர் சிறையில் அடைக்கப்பட்டார். கிறிஸ்தவ ஆலயங்கள் நொறுக்கப்பட்டன. நாடார்கள் மத வேறுபாடின்றி போராடினார்கள். தமிழர்களிடமிருந்து அபகரித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள சங்கரன் நம்பூதிரி மற்றும் வேலுத்தம்பி ஆட்சி காலத்தில் நாடார், ஈழவர், புலையர் மக்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்தன. ஒரு உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. 1829ஆம் ஆண்டு அடக்குமுறை ஆணை ஒன்றை திருவாங்கூர் அரசு பிறப்பித்தது. திருவாங்கூர் அரசு ஆங்கிலேய அரசின் பாதுகாப்பில் இருந்தபடியால் சென்னைக்கும் லண்டனுக்கும் முறையீடுகள் சென்றன. காலனி நாடுகளின் மதம் மற்றும் பண்பாட்டு விஷயங்களில் தலையிடக்கூடாது என்பது பிரித்தானிய அரசின் கொள்கையாக இருந்தபடியால் அதனை திருவாங்கூர் அரசுக்கும் வலியுறுத்தியது. எனவே அவரவர் விருப்பப்படி ஆடை அணியலாம், மத வழிபாடுகளை பின்பற்றலாம் என 1853இல் திருவாங்கூர் அரசு அறிவித்தது. எனினும் நாயர் பெண்கள் மேலாடை அணிவதற்கான அனுமதி 1865ஆம் ஆண்டில் தான் கொடுக்கப்பட்டது. மற்றபடி நம்பூதிரி, நாயர் தவிர பிற 18 சாதியினருக்கும் மேலாடை அணிய தடை இருந்தது என்று சொல்வது தவறானது. தடை இந்த இரு சாதியினருக்குத்தான். 1790இல் தையல் எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஐரோப்பாவில் தொழில் புரட்சி 1820 முதல் 1860 அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பின்னர் தான் அவை பெருமளவில் தயாரிக்கப்பட்டன. அதன் பின்னர் தான் ரவிக்கை தமிழகம் உள்ளிட்ட எல்லோருக்கும் கிடைக்கும் பொருளாக மாறியது. இங்கு சிலர் திராவிட இயக்கங்கள் வந்துதான் தோல் சிலை அணிவதற்கு அனுமதி போராடி வாங்கி கொடுத்தது என்று சொல்வது பைத்தியக்காரத்தனமானது. பெருமையா எழுதியிருக்காங்க. ஆனா நாயுடு சங்க மாநாட்டில் போய் சாதிக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி எந்த குறிப்புமே இல்லை, பேசவும் மாட்டாரு. கீழ்வெண்மணி படுகொலையில கூட அவரோட சாதி பற்ற நாம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஈவேராவை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மட்டும்தான் சாதி வெறி பிடித்தவர்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிதான் சொல்லப்படுற ஈவேரா தான் துணி விலை ஏறினதுக்கு காரணம் இப்போ பரீட்சைகள் எல்லாம் ரவிக்கை போடுவதுதான், வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பதற்கு காரணம் பறையன்கள் எல்லாம் படிப்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல பெரியார் இப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க பெரியாரிஸ்டுகள். ஆனா நான் இது உண்மையிலே சொன்னேன் அப்படின்னு பெரியாரே 11/12/1968ஆம் ஆண்டு சென்னை அயன் இருக்காரு. இது 15/12/1968 விடுதலையில வெளியாயிருக்கு. ஈவேரா எப்போது உண்மையிலே சொன்ன அப்படின்னு பெரியாரே 11/12/1900 பிரிச்சே பார்த்திருக்காரு. அதே நேரத்துல பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது எல்லோரையுமே கூட்டு சேர்த்திருக்காரு. சாதி மறுப்பு திருமணம் பத்தி ஈவேராவோட கருத்து என்னன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் நுழைவு பத்தி காந்தி கோயில்களுக்குள் தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்வதில் எந்த கோவிலும் சூத்திரர்கள் எதுவரை செல்ல முடியுமோ அந்த அளவு வரையில் தான் தாழ்த்தப்பட்ட மக்களும் செல்லலாம் அப்படின்னு சொல்வதா, இந்த அனுமதியானது இதுவரை நடு சாதியாக இருந்த சூத்திரர் என்பவர்களை இப்போது கீழ் சாதியாகவே ஆக்கப்பட்டு விடுவார்கள். இதனால் இதை நாம் அனுமதிக்க இங்க இருந்த ஆதிக்க சாதியினருக்கு எதிராக இல்லை அப்படிங்கறதா உண்மை. இந்த போராட்டத்தின் அளவுக்கு இங்க இருந்த ஆதிக்க சாதியினரை எதிர்த்து எந்தவித வீரியமான போராட்டத்தையும் பெரியார் முன்னெடுக்கல. அது மட்டும் இல்லாம பெயருக்கு பின்னாடி சாதியை போடாதது சாதி ஒழிப்புல எந்த அளவுக்கு கை கொடுத்தது அப்படின்னு தெரியல. இப்படி பெயருக்கு பின்னாடி சாதியை போடாததால எத்தனை சாதிகள் தமிழ்நாட்டில இருந்து ஒழிஞ்சது அப்படிங்கிற விவரத்தை யாராவது பெரியாரிஸ்டுகள் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இந்தியாலேயே பெயருக்கு பின்னாடி சாதியை போடாத மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான், அதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள். ஆமா, உண்மைதான், ஒத்துக்கிறோம். ஆனா இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மாநிலத்தை அந்த மண்ணின் மைந்தர்களை அடிமைப்படுத்தி மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆளும் கொடுமை நடக்கிறதும் இதே தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற உண்மையை வசதியா மறைச்சிடுறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்சதுல காமராஜர் தவிர வேறு யாருமே தமிழர் இல்லை, தெலுங்கர்களே. இது எல்லாத்துக்கும் காரணம் ஈவேராவோட.
அதுக்காக பேருக்கு பின்னாடி சாதியை போடுறத நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனா பேருக்கு பின்னாடி சாதி போடாம இருந்தா சாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னு ஈவேரா சொன்னது கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடும் அப்படிங்கிற கதை தான். இல்ல எந்த திராவிட கட்சிகளும் சாதி பார்த்து வேட்பாளர்களையோ இல்ல சாதி பார்த்து தொகுதிகளை ஒதுக்குறது இல்லையா? இந்த சாதி ஒழிப்பு அல்லது சாதி மறைப்பால தமிழர்களின் வேலை வாய்ப்புகளை சுரண்டி எப்படி பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க சுகபோகமா வாழ்றாங்க அப்படிங்கறத பத்தி அடுத்த பதிவுல விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.